கோவை மாவட்டம் அன்னூரில் மன்னேஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலானது 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சேர மன்னர்களால் கட்டப்பட்டதாகும். முன்பு ஒரு காலத்தில் வள்ளி வனமாக இருந்த இந்த பகுதியில் வேடர்கள் வசித்து வந்த நிலையில் வேடர்கள் உணவாக வேட்டையாடுவதும் கிழங்குகளை தோண்டி உண்டு வாழ்ந்து வந்துள்ளனர். அப்படி ஒரு நிகழ்வாக வேடன் ஒருவன் கிழங்கை தோண்ட முயன்ற போது அவ்விடம் கடுமையான சத்தம் வெளிப்பட்டுள்ளது. மேலும் அவ்விடமே தோன்றிய போது அதில் குருதி வெளிப்படவே பயந்த வேடனும் இது குறித்து சேர மன்னனிடம் தெரிவிக்க அங்கு சென்று பள்ளத்தில் இருந்ததை சங்கிலிகளை பிணைத்து யானையை வைத்து இழுத்தும் வெளியே ஏதும் வராததால் சோர்வடைந்த மன்னனோ அத்திட்டத்தை கைவிட்டார். அப்பொழுது வானில் பறந்து வந்த ஓர் உருவம் இவ்விடத்தில் எம்பெருமான் சிவன் சுயம்பு வடிவாக உள்ளதாக கூறி மறைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அவ்விடத்திற்கு பூஜைகள் செய்து தோன்றிய நிலையில் அங்கிருந்து லிங்கமாக வெளிப்பட்டார் எம்பெருமான். இதனையடுத்து அவ்விடத்தில் ஆலயம் கட்டி வழிபாடு நடத்திய மன்னன் தான் செய்த தவற்றிற்கு இறைவனிடம் மன்னிப்பு கோர அவ்விடம் தோன்றிய எம்பெருமான் சிவனார் அவரை மன்னித்ததுடன் பாவ விமோசனம் அளிக்கும் தலமாக இத்தலம் விளங்கும் என கூறிய மறைந்தார். இவ்வாலத்தில் உள்ள எம்பெருமான் மன்னனை மன்னித்தமையால் மன்னீஸ்வரர் என்று அழைக்கப் பெற்றார். மூலவராக எம்பெருமான் மேற்கு நோக்கி அமர்ந்திருப்பதால் இங்கு சிவபெருமானை தரிசித்தால் 1000 சிவாலயங்களை தரிசித்த பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். மேலும் ஆலயத்தின் முன்பு மகா நந்தி, சூரிய பகவான், சந்திர பகவான் ஆகியோரும் கிழக்கு நோக்கி வீற்றிருக்கின்றனர். இக்கோயிலின் முன்பு கிழக்கு நோக்கியும் சிவபெருமானுக்கு எதிரிலும் உள்ள சூரிய பகவானுக்கு முதல் கால பூஜை முடித்த பிறகு சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்யப்படுவது வழக்கமாகும். இக்கோவிலின் ஈசானி மூலையில் சனி பகவானுக்கும் கால பைரவருக்கும் தனி சன்னதி அமையப் பெற்றுள்ளது. இவ்விடம் உள்ள சனி பகவானை வழிபட்டால் 7.5 சனி, அஷ்டம சனி தாக்கம் குறையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. மார்கழி மாத திருத்தேர் வைபவ சமயத்தில் கோவிலில் இருந்து எம்பெருமான் மன்னீஸ்வரரும் அருந்தவச் செல்வி தாயாரோ திருத்தேரில் எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை காட்சி அளிக்கின்றனர்.